தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகி அதில் தாவேகா கட்சி அமோகமான வெற்றி பெற்றது, வரலாறு காணாத வெற்றி பெற்றது, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பரபரப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. இதுக்கு முதல் போட்ட காணொலியில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக நாங்களும் பார்த்துருக்கிறோம். இப்போ தாவேகா தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம் என்று சொல்லி ஒரு சந்தோஷமாக செலிப்ரேஷன் மூட்டில் தாவேகா தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவு உண்மையிலேயே தாவேகாக்கு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறதா, ஒரு சந்தோஷமாக துள்ளி குதிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறதா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது பெரிய கேள்விக்குறி. வெற்றி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூடவே சில சிக்கல்களும் இருக்குது. இந்த சிக்கல்களை தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் எப்படி கையாள போகின்றார், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறார் என்றதில் தான் தாவேகாவினுடைய அடுத்த ஆட்சி, அடுத்த 5 வருடங்களுக்கான ஆட்சி தங்கி இருக்குது. எனவே இந்த காணொலியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த தேர்தல் முடிவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை விஜய் எப்படி எதிர்கொள்ளலாம், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அதோட உங்களுக்கு தெரியுமா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது, மிக விரைவில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு தேர்தல் வாரத்துக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதென்ன இன்னும் ஒரு தேர்தல், இப்போதானே ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சு அப்பாடா நிம்மதியாக இந்த பரபரப்பெல்லாம் வேண்டாம் போட்டு பேசாமல் இருக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் தேர்தலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான மொத்த சீட்டுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதாவது மேஜிக் நம்பர் என்று சொல்லுவோம், 118 எடுக்கணும். 118 எடுத்தால் தான் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தாவேகா கட்சி இப்போ வரைக்கும் இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்கிற நேரத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 107 அல்லது 108, 107க்கும் 108க்கும் இடையில் ஏறுறதும் இறங்குறதுமாக இருந்தோன்று இருக்குது. அதுக்கு காரணம் இன்னமுமே வாக்கு என்ற அந்த நடவடிக்கை முழுமையாக முடியலை. அது நள்ளிரவை தாண்டி செல்லும் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. எனவே இறுதி முடிவுகள் எங்களுக்கு வரையல. அப்ப இறுதி முடிவுகள் வராத போது 118 என்ற நம்பரை தொடாத போது தாவேகாவால் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனவே தாவேகா முதல்ல எல்லா முடிவுகளும் நள்ளிரவு தாண்டி வரப்போற முடிவுகள் இருக்குதானே, எல்லா முடிவுகளும் அதுல 118 தாண்டி போயிட்டா, 118 எடுத்தாலே ஓகே தான் ஆட்சி அமைக்க முடியும். அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி ஒருவேளை வராமல் போனால் இந்த மாதிரி 107, 108, 110க்குள்ள நின்றால் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அந்த சிக்கலுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவை கோரலாம். அப்போ ஏனைய கட்சிகள் என்று சொன்னால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக, 2 கட்சிகளினுடைய ஆதரவை கோரலாமா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது தானே, திமுக கூட்டணியில் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது, அதிமுக கூட்டணியிலையும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது. எனவே அந்த கட்சிகளையும் இந்த கட்சிகளையும் சேர்த்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது ஒரு முதலாவது வாய்ப்பு. அப்போ அந்த வாய்ப்பில் என்னென்ன கட்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூப்பிடாமலே வரக்கூடிய ஒரு கட்சி ஒன்று இருக்குது, அது திமுக கூட்டணியில் இருக்குது. எங்களை விட்டா போதும், நாங்கள் இப்பயே ஓடி போய் தாவேகாவோட சேர்ந்து கொள்கிறோம், தாவேகாவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் என்று சொல்கிற கட்சி எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் காங்கிரஸ் கட்சி. ஏனென்று சொன்னால் காங்கிரஸுக்கு தாவேகாவோட சேரணும்ன்றது நீண்ட கால விருப்பம். இந்த தேர்தலுக்கு முதலே காங்கிரஸில் இருக்கிற சில விழாக்கள், அதாவது செல்வ பெருந்தகை இருக்கிற தானே தமிழ்நாட்டு தலைவர், அவர் தான் திமுகவோட சேர்ந்து அந்த கூட்டணியை திமுகவோட சேர்ந்து அமைச்சதே தவிர காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அப்பப்போ மாற்றி சொன்னதும், தாவேகா கட்சியை புகழ்ந்து சொன்னதும், விஜய் அவர்களை புகழ்ந்து சொன்னதும், நாங்களே தாவேகாவோட சேரக்கூடாதுன்னு சொன்னதும், பிறகு டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததும் என்று சொல்லி அங்கே ஒரே புடுங்குப்பாடு இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு அங்கிருந்து கலக குரல் எழுப்பினாக்கள், எதிர்கருத்துக்கள் வச்சாக்கள், எல்லாரையும் சமாளித்து கொண்டு ஒரு மாதிரி கூட்டிக் கொண்டு போயிட்டு திமுகவோட ஒரு கூட்டணியை போட்டதுதான் காங்கிரஸ். அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா இல்லையாண்டே பயங்கர ஒரு குழப்பமாக இருந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அது ஒரு குழப்பமாக இருந்து கடைசியில் அந்த கூட்டணி அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்போ விட்டால் நாங்கள் போய் தாவேகாவோட சேருவோம் என்று சொல்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பதவி விலக போறதாகவும் ஒரு செய்தி வருது. எனவே அடுத்து வரப்போற புதிய தலைவர் கட்டாயம் தாவேகாவோட போய் சேர்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, கேட்காமலே போவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கையில் 5 ஆசனங்கள் இருக்குது. எனவே 5 ஆசனங்களை கொண்டு காங்கிரஸ் கட்சி போனால் திமுக பிரிஞ்சு அது விஜய்க்கு காணுமான்னு கேட்டால் அதுவும் காணாது.
118 வராது. அப்போ இன்னும் யாராவது பிரிஞ்சு போகணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பிஜேபி கூட்டணி இருக்குது தானே, அதிமுக கூட்டணி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாமக இருக்குது. பாமக இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் 4 சீட் எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தனியே வந்தும் ஆட்சி அமைக்க முடியாது. எனவே இங்கால காங்கிரஸ் வரணும், அங்கால பாமக வரணும். 2 பேரும் விரைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 9-10 சீட்டுகள் வருதுன்னு வைங்களேன். அதுக்கிடையில் வந்து தாவேக்காவும் ஒரு 112 113 எடுத்துட்டா ஓகே, அதையும் இதையும் கூட்டி ஒரு ஆட்சி அமைக்கலாம்னு வைங்க. இதெல்லாமே வந்து ஒரு எடுகோள்கள் தான், ஹைப்போதெட்டிக்கல் என்று சொல்லுவோம். இப்படி நடந்தா இப்படி நடக்கும், இப்படி நடந்தா அப்படி நடக்கும் என்று சொல்லி ஹைப்போதெட்டிக்கல் தான். எனவே இதெல்லாம் விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். எனவே 2 கட்சிகளும் வந்து விஜயோட சேர்றதுக்கு தயாராக இருப்பதாக இப்ப செய்திகள் வந்து வந்தோன்றிருக்குது. பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பாமக கட்சிக்கு வந்து விஜயோட நல்ல மாதிரி தான். அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து விஜயோட எப்போவுமே நல்ல மாதிரி தான். எனவே அவர்கள் சேர்ந்து பயணம் செய்யறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து வந்து அதுக்கு பிறகு சிபிஐ சிபிஎம் என்று சொல்லி சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்சமயம் 2 சீட்டுகள் இருக்குது, மொத்தம் 4 சீட்டுகள் இருக்குது. எனவே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சு அரசாங்கத்தை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் விஜயால. இதுக்கு வந்து விஜயின் கையில் இருக்கக்கூடிய அந்த துருப்புச்சீட்டு எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதனால தான் இந்த கட்சிகள் வந்து விஜயோட போகிறதுக்கு வந்து இப்போ அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கூப்பிடாமலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னால் சாதாரண விஷயமா? எந்த கட்சிகளுக்கும் வந்து அது சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி விரும்பி போவார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் துணை முதலமைச்சர் பதவி கூட தரலாம் என்று சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். துணை முதலமைச்சர் தரன் வான்னு சொன்னால் யாருமே போவார்கள். எனவே வந்து அரசியலில் வந்து அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை? பதவி வேணும். பதவி, நல்ல அமைச்சு பதவி, நல்ல பதவியில் இருக்கும்ன்றதான் அரசியல்வாதிகளோட விருப்பம். எனவே அப்படி வர ஆஃபர்களை வந்து யாருமே வந்து தட்டி கழிக்க மாட்டார்கள். எனவே விஜய் வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைக்கிறது முதலாவது மெத்தட். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் அதன் என்று சொன்னால் கட்சிகள் எதுவுமே வந்து விஜயோட சேராமல், தாவேக்காவோட வந்து சேராமல் வெளியில இருந்து கொண்டு ஆதரவு கொடுக்கிறது. வெளியில இருந்து கொண்டு சட்டசபையில் வந்து தாவேக்காக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும், தாவேக்கா எடுக்கிற எல்லா தீர்மானங்களுக்கும் வந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வந்து ஆதரவு கொடுக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. எனவே விஜய் என்ன செய்ய போகிறார், எப்படி இந்த அரசாங்கத்தை வந்து ஃபார்ம் பண்ண போகிறார் என்றதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை வந்து நல்ல சந்தோஷமா உற்சாகமா கொண்டாடி ஆடி பாடி நல்ல குதூகலமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாளைக்கு விடிய என்னன்றதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே அரசாங்கத்தை வந்து உடனடியாக ஃபார்ம் பண்ணியே ஆகணும் என. எனவே அவர் அதை எப்படி கையாள போறாருன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன பிரச்சனை என்று சொன்னால் எப்பவுமே புதுசாக ஒரு கட்சி, இதுவரைக்கும் ஆட்சியே செய்யாத புதுசாக ஒரு கட்சி வரைக்குள்ள அந்த கட்சி வந்து நல்ல ஒரு மெஜாரிட்டியோட 3/2 பெரும்பான்மையோட வாரதான் அந்த கட்சிக்கு வந்து பாதுகாப்பு. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் விஜய்க்கு வந்து 150 சீட் 200, இப்போ யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் விஜய்க்கு வந்து 150 சீட் 160 சீட் இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டியோட வந்த ஆட்சிக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நெச்ச சட்டங்களை வந்து இயற்ற முடியும், நெச்ச தீர்மானங்களை வந்து மேற்கொள்ள முடியும். சட்டசபையில் வந்து எதிர்கட்சிகளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நிம்மதியாக அரசாங்கத்தை வந்து நடத்தலாம். ஏன்னு சொன்னால் விஜய்கிட்ட வந்து நிறைய பிளான்கள் இருக்குது, நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்கார். நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம், நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம், எந்த வகையிலையும் வந்து ஊழல் செய்ய மாட்டோம், புது புது மாற்றங்களை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு தானே. அப்போ அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து நிறைவேற்றணும்னு சொன்னால் கட்டாயம் அரசாங்கம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், 3/2 பெரும்பான்மை இருக்கணும். இந்த மாதிரி 117 118 119 வச்சு கொண்டிருந்தா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொங்கு பொறி. எந்த வேளையிலையும் வந்து அரசாங்கத்தை வந்து கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் சுத்தவரை இருக்கிறது எல்லாமே வந்து விஜயினுடைய எதிரி கட்சிகள். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கணிசமான வாக்குகளோட திமுக இருக்குது, அங்கால கணிசமான வாக்குகளோட அதிமுக இருக்குது. இந்த தேர்தல் காலத்தில் வந்து 2 கட்சிகளோடையும் விஜய்க்கு பஞ்சாயத்து இருக்குத்தானே. அதாவது திமுகவோட கேட்கவே வேண்டாம், திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி அது என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவை வந்து பெரிய அளவில் விமர்சிக்காட்டியும் பெரிய அளவில் கண்டுகொள்ளாட்டியும் விஜய் வந்து இந்த மற்றும் பலர் அவர்களை நாங்கள் கணக்கெடுக்கவே இல்லை, அவர்கள் சீனிலேயே இல்லை, அவர்கள் போட்டிக்குள்ளேயே இல்லை, போட்டி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான், 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று திமுக ஒன்று தாவேகா என்று சொல்லி மேடக்கி மேட சொன்னதானே விஜய். அப்போ அந்த கோபம் வந்து அதிமுகவுக்கு இருக்கும். எனவே அதிமுகவும் திமுகவும் வந்து இப்போ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
ஓஹோ புதுசாக வந்துக்கிறீங்களோ, ஆட்சி செய்ய போகிறீங்களோ, ஊழலை ஒழிக்க போகிறீங்களோ, எங்கே பண்ணுங்க பார்ப்போம் என்று சொல்லி போட்டு அதிமுகவும் திமுகவும் வந்து கையை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் சட்டசபையில். அப்போ இதெல்லாத்தையும் சமாளித்து கொண்டு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை விஜய்க்கு முன்னால் இருக்குது. அதை அவர் எப்படி கையாள போகின்றார், என்ன விதமான தந்திரங்களை பயன்படுத்த போகிறார் என்றதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இவ்வளவு ஒரு பக்கம் இருக்க, இங்கால இன்னும் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் வந்து ஆளுநர்கிட்ட சொல்ல முடியும், இங்க பாருங்க எங்களுக்கு வந்து அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ற அளவுக்கு மெஜாரிட்டி கிடையாது, ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டை வந்து இந்த சிச்சுவேஷனில் வந்து எங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் இன்னும் ஒரு தடவை எலெக்ஷன் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த எலெக்ஷனில் வந்து எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும், எங்களால் அதிக சீட்டுகளை வாங்க முடியும் என்று சொல்லி விஜய் சொல்லுவாராக இருந்தால் இன்னும் ஒரு தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான், இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான், எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. ஆனால் சட்டத்தில் வந்து அதற்கான இடம் இருக்குது, வாய்ப்பும் இருக்குது. அப்போ அப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் உடனடியாக விஜய்க்கு வந்து நிறைய ஆசனங்கள் கிடைச்சிருமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கும் நிறைய சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் இப்போ ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மக்கள் வந்து வாக்களிக்கக்குள்ள வந்து விஜய் வெல்லுவாரா, விஜய்க்கு வந்து இவ்வளவு சீட்டுகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஒரு விதமான டவுட்டோடு தான் அந்த வாக்குகள் அளிக்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து மக்களுக்கு தெள்ள தெளிவாக விளங்கிட்டது, விஜய் வந்து வெற்றியை நோக்கி போயிருக்கிறார், அவர் வந்து 108 சீட்டுகளை வந்து எடுத்திருக்கிறார். எனவே அடுத்து வரும் 5 வருஷத்துக்கு விஜய்க்கு வந்து அரசாங்கத்தை கொடுக்கறதுல வந்து எந்த விதமான கம்ப்ளைனும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே நாங்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கே வாக்களிப்போம் என்று சொல்லி பெற்றுவாரியாக வந்து வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஏனைய கட்சிகளுக்கு வந்து வாக்களித்த மக்கள் கூட இனி ஒரு தேர்தல் நடக்குமாக இருந்தால் அந்த தேர்தலில் விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்று சொன்னால் அவர் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், அதனால வந்து அதிக சீட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அப்படி ஒரு எலெக்ஷன் நடத்தப்பட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்டை விஜயால வந்து உருவாக்க முடியும் என்றது இன்னும் ஒரு ஆப்ஷன். இதில் வந்து எதை அவர் தெரிவு செய்ய போகிறார், எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறார் என்றதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன அடுத்து நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.